வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூக்கிரட்டை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மூக்கிரட்டை அப்படிங்கிறது அதோட தாவர அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தரையின் மீது படர்ந்து வளரக்கூடிய ஒரு சிறிய செடி தான் இது. ரோட்டு ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே படர்ந்துருக்கும். இது இலைகள் வந்து பசுமையாக, அதோட பூக்கள் வந்து இளம் சிவப்பு நிறத்தில் அப்படியே கொத்து கொத்தாக அப்படியே இருக்கும். பாருங்கள், இதோட பூக்கள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்போ இந்த மூக்கிரட்டை அப்படிங்கிறது இதோட இலைகள் முட்டை வடிவத்தில் எதிரெதிர் இலை அமைப்பு வந்து இருக்கும். இதோட இலை மேல் பகுதி பார்த்தோம் அப்படின்னா பச்சையாகவும், அடிப்பகுதி பார்த்தோன்னா வெண்மையாகவும் இருக்கும். இது தண்டு பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் சாயத்தை வந்து இது பெற்றிருக்கும். மூக்கிரட்டை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட கீரை சிறுநீரகம் மற்றும் கல்லீரலை வலுப்படுத்தி உடலில் தேங்கியுள்ள நச்சுநீர், வீக்கம், வாத நோய்களை முக்கியமாக இது வந்து குணப்படுத்தும். இரத்த சோகை, சர்க்கரை நோய், கண் பார்வை குறைபாடு, சுவாச கோளாறுகளை வந்து இது நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுது. இந்த மூக்கிரட்டை அப்படிங்கிறது எப்படி இது வந்து பயன்படுத்துறது, இதை எப்படி வந்து நம்ம சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம உணவாகவும் பயன்படுத்தலாம். மூக்கிரட்டையை இலையை வந்து பறித்து அதை வந்து சுத்தம் செஞ்சு பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து பொரியல் அல்லது கடையல் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். வாரத்தில் 2 அல்லது 3 நாள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கோளாறுகள் வந்து நீங்கும். அதை வந்து துவையலாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த இலைகளை வந்து வதக்கி தேங்காய் மற்றும் மிளகாய், உப்பு சேர்த்து துவையலாகவும் நம்ம அரைச்சி சாப்பிட்லாம். இந்த கீரையை வந்து சுத்தம் செஞ்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இதோட பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து சூப்பாகவும் நம்ம வந்து அருந்தலாம். அப்புறம் கஷாயம் செஞ்சு சாப்பிட்லாம். மூக்கிரட்டை இலையை பறித்து சுத்தம் செஞ்சு அதோட தண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு நீர் ஊற்றி கொதிக்க வச்சு அரை டம்ளர் வர்ற அளவுக்கு நம்ம சுட வச்சு வடிகட்டி ஆற வச்சும் நம்ம குடிக்கலாம். இதோட மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சிறுநீரக கற்களை, முக்கியமாக வந்து சிறுநீரக கற்களை இது வந்து வெளியேற்றும். எவ்வளோ பெரிய கற்களாக இருந்தாலும் அதை வந்து கரைச்சி வெளியேற்றும். சிறுநீரகங்கள் ஏற்படக்கூடிய தொற்று, இரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய யூரியா, இதோட அளவை வந்து குறைச்சி சிறுநீரக கற்களை வந்து இது வெளியேற்றும். உடலில் உள்ள வீக்கம், கணுக்கால் வீக்கம், மூட்டு வலி இதெல்லாம் சரி செஞ்சு உடலில் வந்து நீர் சமநிலையை வந்து இது முக்கியமாக சரி செய்யுது. அதே போல் மஞ்சள் காமாலை, கல்லீரல் பாதிப்பு, வயிற்று உப்பிசத்தை குறைச்சி கல்லீரலை வந்து இது பலப்படுத்தும். முக்கியமாக சளி தொல்லை, ஆஸ்துமா, அதே போல் மூச்சிறைப்பு போன்ற சுவாச பாதிப்புகளை வந்து இது கட்டுப்படுத்தும். உடலில் இரத்த அணுக்களோட எண்ணிக்கை அதிகரித்து இரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு வந்து சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி தான். இதை பயன்படுத்துறதுனால நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்ம பெறலாம். இது ஒரு முக்கியமான மூலிகை. இதை பயன்படுத்தி நம்ம நல்ல நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.